கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் லட்சிய தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழைகள் துயரங்கள் போக்க துடிப்பவனே லட்சிய தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழைகள் துயரங்கள் போக்க துடிப்பவனே கோட்டையில் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே கொடுமை ஆட்சியினை அகற்றி முடிப்பவன் இரு துடைத்து ஒளி படைக்க இளக்கதிர் போல வந்தவனே திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் தோள்கள் சீர்த்தி எழும் தோழர் படை வாய்த்தவனே தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே தோள்கள் சீர்த்தி எழும் தோழர் படை வாய்த்தவனே தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே போராடும் ஆற்றல் கொண்டு புயலாய் கிளர்ந்தவனே பொய்யர்கள் முகத்திரையை கிழிக்க பிறந்தவன் தளபதிக்கு தளபதியாய் அன்னை தமிழ் காக்க வந்தவனே திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் சாதி சழக்குகளை நீங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே சாதி சழக்குகளை நீங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே எங்கும் சமதர்மத்தை நெஞ்சில் விதைப்பானே இடர் தரும் வேதத்தை மண்ணில் புதைப்பான் எங்கள் அண்ணா உயர் கலைஞர் வழி பிறழாமல் செல்வானே திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் சட்டமன்ற தொகுதியினுடைய
தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். தம்பி கார்த்திகை சிவசேனாதிபதி அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கின்ற ஒன்றிய பேரூர் கழக மற்றும் ஊராட்சியை சேர்ந்த அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முதற்கல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன். ஆமாம், கண்டிப்பாக நாம் தலை குனிய விடமாட்டோம். நாம் என்ன அதிமுகவா தலை குனிய வைக்கிறதுக்கு? ஏன்னா போன ஆட்சியில் ஒரு 10 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேங்க. போன ஆட்சியில் நம்ம தமிழ்நாடு தலையை குனிய வைக்கிற மாதிரி செஞ்ச சில நிகழ்ச்சிகளை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக வேளாண் திட்டம், அந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது அதிமுக. அதனால் நம்ம விவசாயிகள் அத்தனை பேரும் தலை குனிஞ்சிட்டு இருக்கோம். நீட் தேர்வு, இந்த நீட் தேர்வுக்கு கையெழுத்து போட்டது அதிமுக ஆட்சியில். அதனால் நம்ம அதை தலை குனிஞ்சு வச்சுட்டு இருந்தோம். அதே போல் உதய் திட்டம், இந்த மின்சாரம் இருக்குது பாருங்கள், மின்சாரத்துறை அதிகாரத்தை வந்து ஒன்றிய அரசுக்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இந்த மத்திய ஆட்சியில் இருக்காங்க பாருங்கள் பாஜக, அவங்ககிட்டே ஒப்படைச்சதுனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த மின்சார கட்டணம் உயர்ந்து இருக்கு. அது மட்டுமா, தொழில் செய்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் ஜிஎஸ்டின்ற வருமானத்தை, அந்த வருமானத்தை கொண்டு போய் மத்திய அரசுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு அவங்க கிட்ட நாம வந்து கை நேர்ந்து நிற்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க அதிமுக. இது நமக்கு வேணுமா? நம்ம திமுக ஆட்சியில் செஞ்ச சாதனைகள், என்னென்ன சாதனைகள், பல சாதனைகள், அத்தனையும் தம்பி சொல்லுவாங்க. எனக்கு அப்புறம் அவர் பேசுகிறவர் என்னென்ன சாதனைகள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தலையை குனிய வச்சது இது மட்டுமா? உணவு பாதுகாப்பு திட்டம். இன்னொன்று முக்கியமாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், மொழி மானம் காத்திட தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நம்ம மொழியை அப்படியே கொண்டு போய் அடகு வச்ச மாதிரி பண்ணிட்டார் ஓபிஎஸ். என்ன தெரியுங்களா? வேலை வாய்ப்பு திட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து வேலை வாய்ப்பு திட்டத்துக்காக யார் வேணாலும் வரலாம், எந்த மொழி வேணாலும் வரலாம், தமிழ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கையெழுத்து போட்டது அந்த ஓபிஎஸ். வில்லனுங்க நமக்கு யாரானு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒன்று மோடி, அடுத்தது எடப்பாடி, அடுத்தது அந்த பின்னாடி இருக்கிற அத்தனை அந்த டப்பா இன்ஜினுங்கள்லாம் நிறையா இருக்குது பாருங்கள், தலைவர் சொன்ன மாதிரி. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கிறதே கிடையாது எந்த பணத்தையும். இப்படி ஒதுக்காத பூஜ்யம் தான் நமக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. என்ன பணம் கொடுத்துருக்கு? ஒரு பைசாவும் கொடுக்கல. கல்வி திட்டத்தை அதாவது நீ வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த 3500 கோடியை கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கொடுக்காது இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செஞ்சுட்டு இருக்கிற பாஜக அதிமுகவோட கூட்டு சேர்ந்திருக்கு. இந்த அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை. என்னென்ன லஞ்சம் வாங்கினாங்க எல்லாத்துக்கும் பிஜேபிக்காரங்க மோடி வந்து பிடிச்சி வச்சிருக்காரு. நீ எங்கூட வரலன்னா உனக்கு வந்து ஜெயிலு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறையா போட்டு இப்போ கூட எடுத்து வச்சிருக்காங்க. அப்போது நாளைக்கு அவங்களே ஆட்சிக்கு வரமாட்டாங்க. ஆனால் ஆட்சியில் வந்து அதிமுகவையும் கூட சேர்த்துக்கிட்டு அவங்க வரணும். வந்தாங்கன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு இப்போ முன்னேறி இருக்கோ அதில் அப்படியே திருப்பியும் டவுன் ஆகி நம்ம வந்து பாடுபட போகிறோம். இப்போ தான் நம்ம இந்த 4-5 வருட ஆட்சியில் தான் ஒவ்வொருத்தரும் தலை நிமிர்ந்து நடந்துட்டுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நான் முடிக்கிறேன். 1000 ரூபாய் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பந்தயிட்டார் இந்த எடப்பாடி. ஆனால் செய்து காட்டியவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த 1000 ரூபாங்கிறது சும்மா நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன வெறும் 1000 தானேன்னு. ஒரு பொண்ணு சொல்லுது, இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு சும்மா, ஆனால் எனக்கு 10 நாள் என்னுடைய நான் வந்து நல்லா வயிறார சாப்பிட்றேன், காலேஜில் படிக்கிறேன், வயிறார சாப்பிட்றேன்னு சொல்லுது.
ஒரு 1000 ரூபாய் இந்த ஊருக்குள்ள வருது. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பெண்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 பேருக்கும் பணம் வந்துச்சுன்னா 1000 × 1000 கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் இந்த கிராமத்துக்குள்ள புழங்குது. இது வெளிநாட்டிலலாம் மைக்ரோ ஃபினான்சிங்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த 10 லட்சம் நம்ம ஊருக்குள்ளேயே புழங்கும்போது பொருளாதாரம் ஏறுது. தலைவர் அத்தனையும் யோசனை செய்து தான் இதை இந்த திட்டத்தை பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு திட்டமும் காலை உணவு திட்டம் முதல் வயதானவர்கள் வரை பார்த்துக்கிற ஒரே தாயுமானவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்படிதானே? பெண்கள் சைட்ல இருந்து தான் நிறைய கைத்தட்டு வரணும்னு நினைச்சேன் நான். பெண்களுக்காகவே இருக்கக்கூடிய இந்த ஆட்சி மீண்டும் 2.0 ஆட்சி வரப்போகுது. தமிழ்நாட்டை இங்கே இருக்கிற அத்தனை பேரும் யாருக்கிட்டையும் அடமான வைக்க மாட்டேன், தமிழ்நாட்டை தலைக்குனிய வைக்க மாட்டேன் அப்படிங்கிறத உறுதி ஏற்றுட்டு வரும் தேர்தலில் உங்களுடைய அத்தனை பொன்னான வாக்குகளையும் உதயசூரியன் சின்னத்தில் இட்டு மீண்டும் கழக ஆட்சி அமைந்திட வாக்களிப்பீர் உதயசூரியன். நன்றி, வணக்கம். அடுத்து நமது மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் KS மூர்த்தி அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார். நாமக்கல் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுக்கூட்டம் பரமத்தி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக சார்பில் தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டோம் என்கிற தலைப்பில் இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் தன்ராஜ் அவர்களை, வரவேற்பு ஆற்றியிருக்கிற தெற்கு ஒன்றியத்துடைய செயலாளர் லலித்குமார் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்றிருக்கிற தொகுதி பொறுப்பாளர் சகோதரி உமாராணி அவர்களே, இந்த கூட்டத்தில் நல்லதொரு கருத்துக்களை எடுத்துரைக்க வருகின்றிருக்கிற மாநில சுற்றுச்சூழல் அணியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளே, தலைமை செயற்குழு உறுப்பினர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே, சார்பணியுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிற அத்துணை நம்முடைய தொகுதியிலிருந்து வந்திருக்கிற கிளைக்கழக ஒன்றிய கழக நிர்வாகிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துக்கள்லாம் அவங்க பேசுவாங்க, அதுக்காக தான் அவர் வந்திருக்கார். தலைவரால் எல்லா தொகுதிக்கும் டெய்லி ஒருத்தர் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இந்த கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கருத்துக்களை சொல்வதற்கு அவர் வந்திருக்கார்கள். நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, தளபதியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. தலைவர் எண்ணற்ற திட்டங்களை தந்திருக்கார், அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு பயனடையக்கூடிய வகையில் திட்டங்களை வகுத்து மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு புறம். ஆனால் ஆட்சி அமைக்கிற போது நம்முடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் இல்லை என்பது நம்ம தொகுதியில் ஒரு வருத்தமான செய்தி. ஆனால் வரப்போகிற ஆட்சி தளபதியுடைய ஆட்சி தான். மீண்டும் 2வது முறையாக தளபதி முதலமைச்சர் ஆவது உறுதி. அதிலே நம்முடைய தொகுதிகள் பிரச்சனை இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும், குறிப்பாக சொல்லலாம், பிளிக்கில் பாளையத்தில் கொடுமுடிக்கு இடையில் பாலம் அமைக்கிறது, கபடர்மலையில் ஃபயர் சர்வீஸ் அமைக்கிறது, வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைக்கிறது, அந்த பேரேஜ் ஓப்பன் பண்ணாமல் கிடக்கிற அந்த பேரேஜ், இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய தொகுதியில் நின்று கிடக்கிறது. ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் இந்த 5 ஆண்டுக்குள்ளே நடந்திருக்கும். அதை நாம் ஏமாந்து விட்டுவிட்டோம். வரக்கூடிய தேர்தலில் விடக்கூடாது, வெற்றி பெற்றே தீர வேண்டும். அதற்காக நாம் இந்த கூட்டத்திலே சபதமோபம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது மாநில சுற்றுச்சூழல் அணி செயலாளர் பாசத்துக்குரிய அண்ணன் அவர்கள் உங்களுடைய சிறப்புரையாற்றுவார்.
தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பிரச்சாரத்தை மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஒரு 15 பேர்த்தை என்னுடைய குரலாக நீங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சென்று தொகுதி வாரியாக காலையிலே அங்கு இருக்கக்கூடியவர்களை சந்தித்து பல்வேறு நலத்திட்டங்களை பல்வேறு நல்ல விஷயங்களை நமது அரசு செய்திருக்கிறது. இருப்பினும் அந்தந்த பகுதிக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வேண்டும் என்பத முடிவை தலைமையிலே உட்கார்ந்து கொண்டு நாங்கள் எடுக்க மாட்டோம். அறிஞர் அண்ணா சொன்னது போல மக்களிடம் செல், மக்களிடம் பழகி, மக்களிடத்திலே இருந்து என்ன வேண்டுமோ அதனை ஆவணப்படுத்தி கொண்டு வந்து அதனை திட்டங்களாக தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வந்தவர்களெல்லாம் நீங்கள் நமது சாதனைகளை பேசுவது மட்டுமின்றி என்ன தேவையோ அதனையும் கேட்டறிந்து வாருங்கள் என்று ஒரு 15 பேர்த்தை ஆளுக்கு 10லிருந்து 12 தொகுதிகளுக்கு செல்லும்படி அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தின் முதல் கட்டமாக இன்று நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்ணன் திரு மூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பரமத்தி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் திரு பி தனராஜ் அவர்களே, எனக்கு முன் பேசி அமர்ந்த இந்த தொகுதியின் பொறுப்பாளர், அயலக அணியின் மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரி அக்கா திரு உமாராணி அவர்களே, திருமதி உமாராணி அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து கழக பொறுப்பாளர்களே, உடன்பிறப்புகளே, இங்கு இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகளே, கலைஞருடைய உயிரிழந்த மேலான உடன்பிறப்புகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பல சாதனைகளை கழக அரசு 2021ஆம் வருடத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் செய்திருக்கிறது. அதற்கு முன்பு சாதனைகளை பேசுவதற்கு முன்பு 5 வருட காலம் 2016 2021 வரைக்கும் எப்படி இருந்தது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து போராட்டம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜல்லிக்கட்டு போராட்டம், நெடுவாசல்ல விவசாயிகளுடைய நிலத்தை அழித்து அதற்குள்ள போய் நாங்கள் பெட்ரோல் எடுப்போம், கேஸ் எடுப்போம் சொல்லி ஒன்றிய அரசு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு கொண்டு வந்த அந்த சதிகார திட்டத்தை யாரு கொடுத்திருந்தாங்கன்னா திரு எடப்பாடியார் அவர்களுடைய அதிமுக ஆட்சி. நெடுவாசல்ல ஆயிரக்கணக்கான நாட்களாக அங்கே விவசாயிகள் போராடி கொண்டு அங்கே அமர்ந்து கிடந்தார்கள். இங்க சேலத்திலிருந்து சென்னைக்கு ஹைவே போடுறேன்னு சொல்லி சமந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பதற்காக 10,000 கோடி ரூபாயில் ஒரு ரோடு திட்டத்தை போடுற பசுமை சாலை திட்டம் சொல்லி பசுமையை இங்க இருக்கக்கூடிய நம்ம கொல்லிமலையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கொல்லிமலை மாதிரி கொல்லிமலை கிழக்கு, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த கொல்லிமலைகள்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலையில வரக்கூடியது. பல ஆயிரம் வருடங்கள் ஆன மலைகள், அங்கே சித்தர்கள் வாழ்றாங்கலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். அந்த மலையோட தொடர்ச்சியை எல்லாம் அழித்து அதுல 10,000 கோடி ரூபாய்க்கு பசுமை வழி சாலை உருவாக்குறேன்னு சொல்லி அங்கே விவசாயிகளுடைய போராட்டத்தை நம்ம பார்த்தோம். பல விவசாயிகள் அவங்களுடைய பூமி 2ஆ உடைந்து போறது, அவங்களுடைய வீடுகள் இல்லாமல் போறதற்கான போராட்டம் நடத்தி, இப்படி தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டுடைய இயற்கையை அழித்து, வாழ்வாதாரத்தை அழித்து, விவசாயிகளின் வாழ்க்கையை அழித்து, சாமானியர்களோட வாழ்க்கையை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு ஆட்சி 2016 2021ஆம் வருடம் வரைக்கும் நடந்து கொண்டு வந்தது. அவங்களுக்கு தைரியம் இருந்தது. இப்ப நாங்க சொல்றோம், அறிஞர் அண்ணாவோட ஆட்சியை கொடுப்போம், கலைஞர் ஆட்சியை கொடுப்போம், இந்த கடந்த 5 வருட காலம் இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியை கொடுப்போம் என்று தைரியமாக சொல்கிறோம். அவர்களுக்கு தைரியம் மட்டும் இருந்தால் அவர்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியை கொடுப்போம்னு அவங்க சொல்லணும். ஆனா அதை விட்டு அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சியை கொடுப்போம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சியை கொடுப்போம்னு சொல்றாங்களே தவிர, தைரியம் ஒன்று இருந்தா 2016 2021ஆம் வருடம் வரைக்கும் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு கிடைச்ச அந்த 40-50 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட கிடைக்காமல் போய்விடும் என்பது அவர்களுக்கு தெரியும்.
இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எந்த முதல்வருக்குமே கடந்த 100 வருட காலமாக தமிழ்நாட்டில் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய ஒரு முதல்வர் இப்போ இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை கஷ்டப்படுத்திய அளவுக்கு வேற எந்த முதல்வரையும் ஒன்றிய அரசு இத்தனை நெருக்கடிகளும் இத்தனை பிரச்சனைகளும் கொடுத்தது கிடையாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல சிவாஜி கணேசன் கேட்பாரு, எதற்கு உனக்கு நான் வட்டி கட்ட வேண்டும், எதற்கு உனக்கு நான் வரி கட்ட வேண்டும்னா அந்த மாதிரி கேட்கக்கூடிய நிலைமையில தமிழ்நாட்டை கொண்டு போய் வச்சிருக்காங்க. நாளைக்கு ஒரு மாபெரும் போராட்டத்தை நமது கழகம் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வரி பணத்தை வாங்கி கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து 100 ரூபா, இப்போ உங்கள்கிட்ட இருந்து 100 ரூபா வாங்குறாங்கன்னா அதில் 28 ரூபாயை திருப்பி கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. அதுலேயே 28 ரூபா தான் கொடுக்குறாங்க. 100 ரூபாயிலிருந்து மீதி 72 ரூபாய் எடுத்து வேறு மாநிலங்களுக்கு பல்வேறு செலவுகளுக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். சரி, ஒரு குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும் என்பதற்காக நம்ம ஒற்றுமையா அந்த விஷயங்களை செய்யறோம். அந்த 28 ரூபாயையும் கொடுக்காமல் தேசிய கல்வி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம். அதுல சமஸ்கிருதம் நீ படிக்கணும், நீ ஹிந்தி படிக்கணும். சரி, நீ வட இந்தியாவில் 3 மொழி கொள்கை சொல்றீங்க, அங்க யாராச்சும் தமிழ் படிச்சிருக்காங்களா, தெலுங்கு படிச்சிருக்காங்களா, மலையாளம் படிச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் கேட்காத. நீ தமிழ்நாட்டில் இது கையெழுத்து போட்டீங்கன்னா தான் உனக்கு வருஷம் கொடுக்க வேண்டிய 3000-4000 கோடி ரூபாய் கொடுப்பேன், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன். நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உன்னுடைய சொந்த பணம் கிடையாது. இது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். இங்க ஒவ்வொருத்தரும் கட்டக்கூடிய நம்ம என்ன தலைக்கு போடுற ஒரு தேங்காய் எண்ணெயிலிருந்து நம்ம சாப்பாட்டு பொருள் இருந்து துணிமணி, செருப்பு, எதை போய் வாங்கினாலும் நீங்க ஜிஎஸ்டின்னு ஒரு வரி கட்டுறோம். அந்த வரி பணத்தை எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கோம். அது இந்திய நாட்டிலேயே அதிக வரி கட்டக்கூடிய மாநிலங்கள் ஒரு மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை நம்ம அடைந்திருக்கிறோம். இப்படி நம்மளுடைய பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு பாஜக அரசு, திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு நமக்கு பணத்தை இந்த பட்ஜெட்ல 1 ரூபா தமிழ்நாட்டுக்காக கொடுக்கல. அவங்களே முடிவுக்கு வந்துட்டாங்க, எப்படி இவங்க இந்த தாமரைக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ இவர்கள் வாக்களிக்க போவதில்லை. அதனால இவங்களுக்கு நம்ம செய்யறது, இப்ப நம்ம இப்ப கிராமத்துக்குள்ள சொல்லுவாங்க இல்லைங்க, நம்ம ஒரு ஊருக்கு போறோம் இல்லைங்க, அந்த வீட்டுல போய் ஓட்டு கேட்க வேண்டாங்க, அது எப்படி அவங்க வேற அந்த மாதிரி மொத்த மாநிலத்தையே இந்த மாநிலத்தில் ஓட்டே கேட்க வேண்டாம், இந்த மாநிலமே நமக்கு வாக்களிக்காது என்று தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி, திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு ஒரு முடிவெடுத்து நமக்கு 1 ரூபாய் கூட இந்த ஒன்றிய பட்ஜெட்டை கொடுக்காமல் அண்டை பக்கத்து மாநிலமான ஆந்திராவுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துத்தான் அந்த ஒன்றிய அரசு நடக்கிறது. அந்த மைனாரிட்டி ஒன்றிய அரசு நடக்குவதற்கு அதனால பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து ஒன்றிய அரசை வைத்துக்கொண்டு, இடியை வைத்துக்கொண்டு, வருமான வரித்துறையை வைத்துக்கொண்டு என்னெல்லாம் அமைச்சர்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ, மாவட்ட செயலாளர்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ, இது எல்லாம் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு செய்து வருகிறது. இது அத்தனையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நல்லதே செய்வேன், அதில் எந்தவித மாற்ற கருத்தும் கிடையாது என்பதற்கு உதாரணமாக இந்த சிறப்பான திட்டங்களை எல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அரசு செய்திருக்கிறது. உதாரணத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, ஒரு இல்லத்தரசிக்கு மாதம் ரூபாய் 1000 ரூபாய். இங்க எத்தனை பேர்த்துக்கு மாசமான 1000 ரூபாய் வருது? கை தூக்குறீங்களாமா? கை தூக்குங்க. உங்களுக்கு வருதா? மகிழ்ச்சி. 1,31,00,000 பேர்த்திற்கு மாதம் 1000 ரூபாய் அந்த உரிமை தொகையாக கொடுக்கப்படுகிறது. அதை கூட இலவசம்னு ஒரு வார்த்தையை எங்கேயோ யாரோ பயன்படுத்தினப்போ முதலமைச்சர் அவர்கள் சொன்னது இலவசம்னு சொல்றதெல்லாம் மிகவும் தவறான வார்த்தை. அவர்கள் கட்டக்கூடிய வரி பணத்திலே அவர்களுக்கு அரசு திருப்பி கொடுப்பதற்கு பெயர் உரிமை தொகை என்று சொல்லி அந்த உரிமை தொகையை மாதம் அரசு கொடுத்து கொண்டு வருகிறது. அதே போல விடியல் பயணம், அந்த விடியல் பயணம் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தினம் 71,81,000 பெண்கள் அரசு போக்குவரத்து கழகத்தை, அரசு பேருந்தை பயன்படுத்தி ஒரு சின்ன ஊர்ல இருந்து, ஒரு கிராமத்திலிருந்து ஒரு பெரிய ஊருக்கு செல்வதற்கு, கல்லூரிக்கு செல்வதற்கு, வேலைக்கு செல்வதற்கு, இன்டர்வியூக்கு செல்வதற்கு, பல்வேறு விஷயங்களுக்கு செல்வதற்கு அதனை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த திட்டம் இந்திய நாடு முழுவதும், ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில்
தமிழ்நாட்டுடைய இந்த விடியல் பயண திட்டத்தை, பிங்க் பஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை நாங்களும் அமல்படுத்துவோம்னு சொல்லி அமல்படுத்துகிற அளவுக்கு இந்த திட்டம் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல உலகம் உங்கள் கையில்னு சொல்லி 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப், அதாவது மடிக்கணினிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடியவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் லேப்டாப் வந்திருக்குதுங்களா? கம்ப்யூட்டர் வீட்டில் கொடுத்துருக்காங்களா? உங்க வீட்டுக்கெல்லாம் வந்துருச்சுங்களா? லேப்டாப் வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இப்படி இந்த லேப்டாப்பை கொடுக்கணும், நல்ல தரமான பள்ளிக்கூடங்கள் நடத்தணும், தரமான கல்லூரிகள் நடத்தணும். அதன் மூலம் நமது குழந்தைகள் படித்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய நோக்கம். அதே மாதிரி முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் தமிழ்நாட்டில் 27.5 லட்சம் பேர்த்துக்கு பெண்களுக்கு முதியோர்களுக்கும் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருள் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நம்ம ஊர்ல நம்ம பகுதிகளெல்லாம் அந்த மாதிரி முதியோர்களுக்கு வீட்டுக்கு ரேஷன் சாமானம் வருதுங்களா? கை தூக்கி சொல்லுங்க, வருதுங்களா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரியான ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 22 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று ஆப்ஸ் நிறைவேற்றம் நடந்திருக்கிறது. மக்களது இல்லத்திற்கே சென்று மருத்துவ சிகிச்சை வழங்கும் மக்களை தேடி மருத்துவம். இப்போ நானும் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன், இங்கே காங்கேயம் பக்கத்தில், கொடுமுடி பக்கத்தில். எனக்கு எங்கள் கிராமத்தில் எனக்கு நல்லா தெரியும், நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு வீட்லேயே பார்த்து மாசமான ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மருந்துகளை நீங்கள் காலையில் சாப்பிடுங்க, இதை மதியம் சாப்பிட வேண்டியவங்க சாப்பிடுங்க, இரவு சாப்பிடுங்கன்னு சொல்லி, அதனால மருத்துவ செலவே மிகவும் குறைந்திருக்கிறதுன்னு சொல்லி பலர் சொல்லி நாங்கள் பார்க்க முடிகிறது. அதே திட்டங்கள் இன்று தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம் ரூபாய் 3500 கோடியில் இது வரைக்கும் 1 லட்சம் வீடுகள் கட்டி தமிழ்நாடு முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து வருடம் அந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும். இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம தேர்தல் அறிக்கையில் சொல்லாத விஷயங்களையும் பல்வேறு விஷயங்களையும் அரசு செய்திருக்கிறது. உதாரணம், இப்போ நான் இப்போ அக்கா பேசும்போது சொன்னாங்க, அயலக தமிழர் நல வாரியத்துடைய தலைவர்னு சொல்லி என்ன சொன்னாங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி ஒரு வாரியம் இருக்கிறதா, அந்த வாரியம் என்ன செய்கிறது என்பது கூட இங்கே தெரியாமல் இருக்கு. ஏன்னா அவசியம் கிடையாது உங்களுக்கு. இப்போ இங்கே யாராச்சும் உங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க, இந்த வாரியம் என்னென்ன வேலை செய்கிறது. உங்க உறவினர் வெளிநாட்டிலிருந்து கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, இந்த வாரியம் என்ன வேலை செய்கிறது. இந்த வாரியம் வருட ஒரு முறை சென்னையிலே ஒரு மிகப்பெரிய 2 நாட்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி 6000 7000 பேர் உலகவாழ் தமிழர்கள், தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களை கூட்டி அறிஞர்கள், அறிவாளிகள், படித்தவர்கள், பெரிய சயின்டிஸ்ட், வெளிநாடுகளில் இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய எம்பி கூட்டு வந்திருந்தோம், ஸ்ரீலங்காவிலிருந்து எம்பி, மலேசியாவிலிருந்து எம்பி, இப்படி கூட்டு ஒரு மிகப்பெரிய கான்க்ளேவ் நடத்தி வருட அயலக தமிழர் தினம் என்று ஜனவரி 11, 12ஆம் தேதி அன்று நடத்தி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான் அந்த நிகழ்வை தொடங்கி வைத்து அவர்கள் தான் அந்த நிகழ்வை நடத்துகிறார்கள். அதன் மூலம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம ஊருக்கு பக்கம், நான் பேர் சொல்ல விரும்பல, இங்க இருந்து கிழக்க ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு பொண்ணு தெற்க உசிலம்பட்டியை சேர்ந்த ஒரு தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு சிவன்மலை கோயிலில் தான் காங்கேயம் பக்கத்தில் கல்யாணம் நடக்குது. திருப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி சென்னையில் போய் வேலை பார்த்துட்டு சென்னையிலிருந்து அமெரிக்கா போய் ஒரு நல்ல வேலையில் நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 17 மாதத்து பையன், ஒரு குழந்தை. அவங்க 2 பேருமே அமெரிக்காவில் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. ஒரு ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம். 2 பேரும் அந்த குழந்தைய விட்டுட்டு இறந்து போயிடுறாங்க. ஒரு உயில் எழுதி வைக்கல, ஒன்றும் பண்ணல. அந்த குழந்தை பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த குழந்தைய எடுத்து அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க பொண்ணோட அம்மா அப்பாவுக்கும் பையனோட அம்மா அப்பாவுக்கும் தொடர்பு கொள்றாங்க. இந்த பொண்ணோட அம்மா அப்பா பையனோட அம்மா அப்பா உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அலுவலகத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், அந்த மாதிரி அவங்க பகுதியை சேர்ந்தவங்களை வச்சு கொண்டு போறாங்க. முதல்வர் என்னை கூப்பிட்டு, நீங்க தான் அயலக தமிழர் நல வாரியம், அயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நலனை பாதுகாப்பது தான் என்னுடைய வேலை, என்னுடைய அரசு பொறுப்பு. அதனால நீங்க உடனடியாக அதை என்னென்ன போய் பாருங்க, அந்த குழந்தையை தமிழ்நாட்டுக்கு மீட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. மிகப்பெரிய, அதாவது உடனடியாக முதல்வர் சொன்னது நீங்க என்ன பண்றீங்களோ இதை போய் பார்த்துருங்க. என்ன, என்னை அமெரிக்கா போய்
அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களை சந்தித்து 11 மாச போராட்டம், இந்திய நாட்டுடைய தூதரகத்தை கூட சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள், அங்கே வழக்கறிஞர்கள் வைத்து அங்கே கோர்ட்டில் கேஸ் நடத்தி தொடர்ந்து முதல்வர் வந்து 15 நாட்களுக்கு ஒருக்கா அந்த குழந்தை பேரை சொல்லி, இன்னும் அந்த பேரை கூட அவங்க முதல்வர் மறக்கல. நான் அந்த பேரை சொல்லக்கூடாது, அதனால நான் பேர் சொல்லாமல் இருக்கேன். நிறைய தொலைக்காட்சிகளில் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தைய பற்றி முதல்வர் கேட்டுகிட்டே இருப்பார். 11 மாதம் கழிச்சு அந்த குழந்தையை 2 வருடங்களுக்கு முன்பு தான் ஒரு பொங்கல் சமயத்தில் நாங்கள் வந்து அமெரிக்காவிலிருந்து குழந்தையை மீட்டி கூப்பிட்டு வந்து அந்த குழந்தையோட அந்த குழந்தையோட சித்திகிட்டையும் அவங்க தாத்தா பாட்டிகிட்டையும் குழந்தையை கொடுத்துருக்கோம். பெரிய சட்ட போராட்டம். இப்படி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நலன் எதுக்காக நான் இது சொல்ல வந்தேன்னு சொன்னா, என் பெருமையை சொல்றதுக்கோ அரசோட பெருமையோ சொல்றதுக்காக கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டும் ஒரு அரணாக நான் இருக்க மாட்டேன். உலகத்தில் வாழ இந்த மாதிரி 100 உதாரணம் என்னால் கொடுக்க முடியும். ஒரு பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு ஒருத்தரை கைது பண்ணிடுறாங்க, அவங்க முதலமைச்சருக்கு ட்வீட் போடுறாங்க, யூகேல வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, லண்டன் பக்கத்தில் ஒரு ஊரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 24 மணி நேரத்தில் அவர் ரிலீஸ் பண்ணி நாங்கள் ஊருக்கு கூப்பிட்டு வந்தோம். முதலமைச்சரே கூப்பிட்டு என்ன மேஜிக் பண்ணுறீங்க சேனாபதியினர், அவரை ஊரிலிருந்து அங்கிருந்து அவரை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தொடர்ந்து அவர் காதுக்கு எந்த விஷயத்தை எடுத்துட்டு போனாலும் அவர் உடனடியாக அது தலையிட்டு, இப்போ காஷ்மீரில் வார் வந்து சண்டை வந்தது. காஷ்மீரில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள். மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க, லா காலேஜில் படிக்கிறாங்க, அங்கே பணிபுரிகிறார்கள். அவங்களையெல்லாம் பாதுகாப்பாக காஷ்மீரில் இருந்து, பஞ்சாபில் இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். இப்படி அத்தனை விஷயங்களையும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர், ஒரு அற்புதமான முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அதனால் மிக முக்கியமான விஷயம் என்றால், இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர போகிறார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒரே ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் தான் எனக்கு. இந்த முறை இந்த தொகுதி நமது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அவரை நீங்கள் வந்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். இப்போ ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க மாவட்ட செயலாளர் திரு மூர்த்தி அண்ணா அவர்கள். ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, மனப்பாடமாக சொன்னாங்க. இங்கே வந்து வெத்தலைக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வந்திருக்க வேண்டும். அந்த என்ன ஊர்லிங்கன்னா டேம் கட்டுறது, பிள்ளைகள் பாளையத்தில் வந்து காவேரி ஆற்றை தாண்டி அந்த கொடுமுடிக்கு அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வருவதற்கு ஒரு பாலம் கட்டணும். எப்படி பிரச்சனைகளை கடகட என்னதான் மாவட்ட செயலாளராக இருந்தாலும், இந்த மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தாலும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவோ போய் ஒரு அமைச்சரை பார்ப்பதற்கு, செக்ரட்டரியேட்டில் போய் அதிகாரியை பார்ப்பதற்கும், தனி மாவட்ட செயலாளராக போய் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் அந்த ஆடட் ரெஸ்பெக்டும் அந்த ஆடட் இது வெயிட்டேஜும் கிடைக்கும். அதனால அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொகுதி நாம் வந்து ஒரு 7000 வாக்குகள் வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தவரை நாம் இழந்து விட்டோம். இருப்பினும் இந்த முறை உறுதியாக பரமத்தி வேலூர் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும், சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்க இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பலருக்கு இந்த திட்டங்கள் புரிந்திருக்கலாம், கழகத்தின் மீது ஒரு பாசம் இருக்கும், வரும், நிறைய பேர் கட்சியை சேர்ந்தவராக இருப்பீர்கள். இருப்பினும் நீங்க வந்து உட்கார்ந்து பேசும் பொழுது ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும்? இப்போ நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவன். இருப்பினும் எம்ஜிஆரை பற்றியோ அம்மையார் ஜெயலலிதா பற்றியோ நம்ம வந்து அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்து பேசலாமா தவிர, மாண்புமிகு முதல்வர் அவர்களே அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி கேட்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், ஆனா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய நலனை டெல்லியில் அடமானம் வைத்ததில்லைன்னு சொன்னாங்க நம்ம முதல்வர் அவர்கள். இதுதான் ஒரு பெருந்தன்மையான ஒரு பெரிய தலைவருக்கு உண்டான இருக்கக்கூடிய ஒரு மாண்பு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நாங்கள் பதவியில் இருக்க வேண்டும், அதற்காக யார் இடத்தில் வேணாலும் சென்று, அதாவது அதிமுக ஆட்சி நடக்கும் போது முதல் முறையாக ரெய்டு பண்றாங்க. நம்ம செஞ்சார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் மறந்துட்டோம். எல்லாம் ரெய்டு, அதாவது ஒன்றிய அரசுடைய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அஞ்சு ரெய்டு நடந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு அவமானத்துடைய உச்சகட்டம். இன்னைக்கு எதிர்கட்சியாக தான் நாங்கள் இருக்கிறோம், எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு ரெய்டு பண்ணி பாருங்களேன் செக்ரட்டரியேட்டுக்குள்ள.
இன்னைக்கு பண்ண முடியுமா? அதற்கு காரணம் ஒரு தில்லுள்ள ஒரு தலைவர், ஒரு 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 அரசியல் என்னன்னு தெரிந்தவர், கலைஞர் இடத்தை அரசியல் பார்த்து, அதாவது தந்தை பெரியார் இடத்திலே, அறிஞர் அண்ணா இடத்திலே, கலைஞர் இடத்திலே அரசியல் கற்றுக்கொண்டவர். இன்று மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு இன்னும் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது. இல்லாட்டி நம்ம கண்ணு முன்னாடி பல்வேறு திட்டங்களை நமக்கே தெரியாமல் கொண்டு வந்து நீட்டை கொண்டு வந்தாங்களே. இப்ப அக்கா அவங்க பேசும்போது சொன்னாங்க, இந்த நீட்டு வந்து நம்ம சாமானிய குடும்பங்கள் இருந்து, எங்க கிராமத்துல நீட்டு வருவதற்கு முன்பு சாமானிய குடும்பங்களில் இருந்து 3 அருந்ததியர் குழந்தைகள் மருத்துவர்களாக உருவாகி வந்தார்கள். 3 குழந்தைகள் அருந்ததியர் காலனியில் இருந்து. இன்னைக்கு நீட் வந்த பிறகு ஒருத்தர் கூட அதுல வரவே முடியல. ஏன்னா 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி அந்த நீட் கோச்சிங் சென்டர்ல போய் ஃபர்ஸ்ட் இயர் போனா பரவாயில்ல, செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு சொல்லி 3 வருடங்களுக்கு வந்து நீட்ல போய் நம்ம எழுதலாங்கிற அளவு கொண்டு வந்து இதெல்லாம் கையெழுத்து போட்டது எடப்பாடி அவர்களுடைய அரசு, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரசு. இன்னைக்கு அவங்க 2 சண்டை போட்டு வேற வேறன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இந்த கேடை கொண்டு வந்தது அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான். இப்படி பல்வேறு திட்டங்களை, நமது மொழி கலாச்சாரம் அனைத்தையும் அழிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தது இந்த அதிமுக ஆட்சி. அதிலிருந்து மீட்டெடுத்து கோவிட் காலத்தை யோசிச்சு பாருங்க. கொரோனா காலத்துல கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள போய் கோவிட் வந்தவங்களை போய் பார்த்தாருன்னா அது நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான், நம்மளுடைய முதலமைச்சர் மட்டும்தான். வேற எங்கேயும் இதெல்லாம் நடக்கவே இல்லை இது போன்ற விஷயங்கள். இப்படி பல்வேறு கஷ்டங்கள் இருந்தாலும் ஒன்றிய அரசோட நெருக்கடி எல்லாம் தாண்டி தொடர்ந்து தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உலகவாழ் தமிழர்களுக்காகவும் பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு உன்னதமான தலைவரை நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய ஆட்சி வரப்போகிறது. அந்த ஆட்சியிலே இந்த பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய வாய்ப்புக்கு, அருமையான ஏற்பாட்டுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப நான் ஒண்ணு சொல்லணுங்க, அதை நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க வந்து திருப்பி சொல்லணும். இதுதான் வேண்டுகோள். நான் வந்து ஸ்டாலின் தொடரட்டும்னு சொல்லுவேன், நீங்க எல்லாரும் வந்து தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்லணும். சரிங்களா? ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். நன்றி.